அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது ராதை சிரித்தாள். வாங்க கதைக்கு போகலாம். வாங்க, சௌக்கியந்தானா என்று கேட்டாள் ராதை. வண்டியிலிருந்து இறங்கி வந்த சிவராமன் அவளது புன்னகைக்கும் இன்மொழிக்கும் பதிலாக தலையசைப்பும் மென்னகையும் அளித்தான். ஏய், சாமான்களையெல்லாம் உள்ள கொண்டு வந்து வையப்பா என்று வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டுவிட்டு வாசற்படியை பார்த்தான். அங்குதான் அவள் நின்றாள். வாங்க, உள்ள வந்து உட்காருங்க என்று அன்பாக உபசரித்தாள். எங்க அம்மா அப்பாலாம் சௌக்கியந்தானே? என்று தலையசைத்தான் அவன். அவளை ஒரு முறை பார்த்தான். வேறு என்ன சொல்வது அல்லது எப்படி பேசுவது என்று அவனுக்கு தெரியவில்லையோ என்னவோ. மௌனமாக நின்றான். அவள் அவனை வியப்புடன் கவனித்தாள். வழிவிட்டு விலகி உள்ளே போனாள். அவங்க கடைக்கு போயிருக்காக, மத்தியான சாப்பாட்டுக்கு தான் வருவாக இனிமே என்று அவளாக சொன்னாள். அப்போதுதான் அவனுக்கு பட்டது. பார்த்தியா, அவரை பற்றி விசாரிக்கவே இல்லையே என்று. என்ன குழப்பம் என்று நெஞ்சோடு புலம்பிக் கொண்டான் அவன். ஏதோ நினைத்தவனாய், அப்படியானா அவள் ஆஃபீஸில் போய் என்று தொடங்கினான். அவள் குறுக்கிட்டாள். அதுக்கு இப்பென்ன அவசரம்? முதல்ல குளிங்க, அப்புறம் காப்பி சாப்பிட்டு விட்டு மற்றதுகளை கவனிக்கலாம். அவள் அவனையே பார்த்தபடி நின்றாள். பிறகு வேலையற்றவளாய் அப்படியும் இப்படியும் அலைந்தாள். விரலால் கதவை தடவினாள். சிரித்தாள். அவன் திடுக்கிட்டு நோக்கினான். அவள் ஏன் சிரித்தாள்? அவனுக்கு விளங்கவில்லைதான். அவள் நகைத்தபடியே சொல்லுதிர்த்தாள். நல்லா இருக்கு, நீங்க வந்ததும் எதையோ பறி கொடுத்தது போல குறுகுறுன்னு நிற்பதும். ஏன், என்ன விஷயம் சொல்லுங்களேன். சிவராமன் தனது தவறை உணர்ந்தான். தலையை ஆட்டி மழுப்பி அசட்டு சிரிப்பு சிரித்தான். ஒன்றுமில்லை, ஏதோ யோசனையாக அப்படியே நின்றுட்டேன். நீங்களும் உங்கள் யோசனையும் 4 வருஷங்களுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கீங்க. கொஞ்சம் கூட மாறலை போல இருக்கே. என்று மெதுவாக நகைத்தாள் ராதை. பிறகு, பரவாயில்ல, உக்காந்து யோசிங்க, நான் போய் சூடாக காப்பி கொண்டு வரேன். அதை குடித்த பிறகு யோசித்து கொண்டே இருந்தாலும் சரி, குளிச்சாலும் சரி. என்ன, சரிதானா என்று சொல்லி உயிலாக தலையசைத்து குறும்பு பார்வை சிதறிவிட்டு உள்ளே போனாள். ராதா, நீ கூட மாறவில்லைதான் என்று சொல்ல வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. ஆனால் வார்த்தைகள் தான் உதிரவில்லை. அவன் பார்வை வெளியே புரண்டது. வண்டிக்காரன் சாமான்களை இறக்கி வைத்துவிட்டு நின்றான். அவனுக்கு உரிய காசை கொடுத்து அனுப்பக்கூட மறந்து போனதை நினைத்ததும் சிவராமனுக்கு சிரிப்பு வந்தது. மீண்டும் அழுத்து கொண்டான். தனது மனக்குழப்பத்தை எண்ணி அவனை அனுப்பியதும், ச்சே, என்ன குழப்பம் இது, அர்த்தமற்றது, அவள் என்ன நினைக்க மாட்டாள் என்று எண்ணினான். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, முடியாது என்று எவ்வளவு மறுத்தும் அவள் அம்மாவும் அப்பாவும் கெஞ்சு கெஞ்சு என்று கெஞ்ச போய் தட்ட முடியவில்லை. என்ன செய்வது? ஆனால் முன்பு நடந்ததையும் மறக்க முடியவில்லையே என்று பெருமூச்செறிந்தான். ஈசி சேரில் சாய்ந்தான். அதற்குள் அவளும் காப்பி கொண்டு வந்து விட்டாள். என்று நீட்டினாள். சரி, மேஜ மேலே வையேன், குடிக்கிறேன் என்றான். வாங்கி குடிங்க, அப்புறம் ஆறிவிடப் போகுது என்று அருகில் கொணர்ந்தாள் டம்ளரை. அவன் பார்வை வளையணிந்த அந்த அழகிய கரத்தில் பதிந்தது. என்று அவசரப்படுத்தினாள் ராதை. கை நீட்டி வாங்கி கொண்டான். குடித்தான். ஊர்ல என்ன விசேஷம்? அம்மா ஏதாவது சொல்லி அனுப்புனாளா? அவளே வருவதாக எழுதியிருந்தாளே, ஏன் வரல? இப்படி 1000 கேள்விகள் கேட்டாள். அவன் சொன்னான், உன் அம்மாவும் அப்பாவும் தான் வர்றதா இருந்தது. ஆனால் திடீர்னு உன் அப்பாவுக்கு ஜுரம் வந்துடுது. வேற அவசர வேலைகள் கிடக்கு. அதனால் பொங்கல் படியையும் மற்ற சாமான்களையும் கொண்டு போய் கொடுக்கும்படி சொன்னாக. நான் என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தும் முடியலை. வேற வழி இல்லை.
நீ தான் போயாகணும்னு மாமா கட்டாயப்படுத்தி என்ன அனுப்பி வச்சிட்டாக. இங்கே என்ன புலிக்கரடி இருக்கா? உங்களை பிடிச்சி தின்னுரும்னு பயப்படுறதுக்கு நீங்கள் ஏன் இப்படி அடம் சாதிக்கணும் என்று சிரித்து கொண்டே கேட்டாள் அவள். இல்லை ராதா, வந்து அவனுக்கே தெரியவில்லை என்ன காரணம் சொல்வது என்று. நான் உங்களை பார்த்தே 4 வருஷம் இருக்குமே. போன தடவை நான் ஊருக்கு வந்திருந்த போது நீங்கள் இல்லை. 2-3 தடவை வந்த போதெல்லாம் உங்களை பார்க்கவே முடியலையே. எப்போ பார்த்தாலும் சர்க்கியூட்டு தானாக்கும். இப்போ கூட வேலை எதுவும் பார்க்கலையே. வேலை என்ன வேலை? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிடிக்கலை. இஷ்டப்பட்டா ஊரில் தங்குறது, இல்லைன்னா இப்படி சும்மா ஊர் சுற்றுறது. இதுதான் என் வாழ்க்கையாக போச்சே. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு என்றான் அவன். காப்பி குடித்துவிட்டு கையிலே வைத்திருந்த டம்ளரை குனிந்து தரையிலே வைக்கப் போனான். அதற்குள் அவள் விரைந்து பற்றி கொண்டாள். அப்படி அவள் வேகமாக குனியும் போது நெளிந்த கூந்தலையும் அழகாக ஆடிய லோலாக்குகளையும் கவனித்தான் சிவராமன். ராதையின் கழுத்து ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது என்ற எண்ணம் உதித்தது அந்த யோக்கிய சிகாமணியின் மனசிலே. உடனேயே ச்ச, என்ன நினைப்பு என்று கடிந்து கொண்டது உள்ளம். அவள் அலை மிதந்து போவது போல எழிலாக திரும்பி சென்றாள். அவள் பக்கமிருந்து அவன் பார்வையை திருப்பிக் கொள்ளவில்லை. அவள் மறைந்த பிறகுதான் இப்படி நான் பார்த்திருக்கக்கூடாது என்ற நினைப்பு பிறந்தது. இதற்குத்தான் நான் இங்கு வரக்கூடாது என்று நினைத்தேன். அவள் ஒவ்வொரு அசைவும் பேச்சும் மறக்க முடியாத பழைய தொல்லைகளையேதான் நினைவுக்கு இழுக்கின்றன. போகுது, வந்ததோ வந்தாச்சு, இனி சீக்கிரம் திரும்பி போக வேண்டியதுதான். அதற்கானதைத்தான் கவனிக்கணும் என்று முனகிக் கொண்டான். குளிக்க வெந்நி வேணுமா உங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டு வந்தாள் ராதை. இல்லை இல்லை, பச்சை தண்ணியே போதும் என்றான். அப்போ நீங்கள் குளிக்கலாமே. செம்பு, சோப்பு டப்பா எல்லாம் பம்படியில் இருக்கு என்று விளக்கினாள் அவள். என்று கிளம்பி போனான். எல்லாம் தயாராக இருந்தது. சோப்பு என்னத்துக்கு என்று முணங்கியபடி அந்த அழகான டப்பாவை எடுத்து பார்த்தான். ஈரம் காய்ந்திராத அந்த சோப்பு மீது நீண்ட ரோமம் ஒன்று வளைந்து நெளிந்து படிந்திருந்தது. அவள் உபயோகிக்கிற சோப்பையே எனக்கு வச்சிட்டா போல இருக்கு என்று அதை ஒதுக்கி வைத்து விட்டான். நான் இங்கு வந்தது சரியில்லை என்றுதான் படுது. 4 வருஷங்களாச்சுதான் என்றாலும் அவள் மாறல, மறக்கவும் இல்லை அதன்னு நல்லா தெரியுது என்று நினைத்தான் சிவராமன். அவன் மறுபடியும் முன்னறையில் ஈசைச்சாரில் சாய்ந்திருந்த போது அவள் வந்தாள். என்ன நீங்க சோப்பு போட்டுக்கிடவே இல்லை போல இருக்கு என்று விசாரித்தாள். ஆமாம், நான் சோப்பு உபயோகிக்கிறதே இல்லை என்றான் அவன். ஓ சரிதான் என்று அவள் சொன்ன குரலில் எவ்வளவோ அர்த்தம் இருந்தது. அவள் இதழ்களில் தனி நகை தவழ அவனை பார்த்துவிட்டு உள்ளே போனாள். அந்த சிரிப்பு அவனுக்கு பழைய நினைவுகளையே திரும்ப இழுத்தது. 4 வருடங்களுக்கு முன்பு நடந்ததுதான். எனினும் அதை அவன் என்றுமே மறந்துவிட மாட்டான். அவன் வாழ்க்கையிலேயே முக்கியமான சம்பவங்களில் அதுவும் ஒன்று. அதன் நினைவு அடிக்கடி அவன் மனதை உறுத்தும். அதனால்தான் அவன் ராதையை பார்க்க வருவதற்கு கூட தயங்கினான். ராதைக்கு அப்போது கல்யாணமாகவில்லை. பெண்ணுக்கு வயசு வருதா போகுதா? உடனோடொத்த பெண்களுக்கெல்லாம் கல்யாணமாகி பிள்ளையும் குட்டியுமா காட்சி தருதுக. ஆனால் ராதாவுக்கு என்னமோ இன்னும் வேலை வரலை. அவ அப்பா அதை பற்றி கவலைப்படுவதாகவே தெரியல என்று அவள் தாய் அடிக்கடி புலம்பிக் கொண்டிருப்பாள். ராதைக்கு அப்போது வயது 20 இருக்கும். காலத்தென்றலின் இனிய வருடலால் மலர்ந்து நின்ற பூ வண்டின் வரவை நாடி காத்திருந்தது. வண்டுதான் வரவில்லை. தேடுவாரற்ற இடத்திலே புஷ்பித்து வாடி வதங்கிய மலர் போல் இருந்தாள் ராதை. அவள் கண்ட கனவுகளும் எண்ணி ஏங்கிய இன்ப நினைவுகளும் அவளுக்கு அளித்திருந்த சோபை கூட வர வர குறைந்து அவள் முகத்தில்
சோக முலாமை பூசின. அவள் கண்களில் ஒரு வெறுமை, தனீரக ஏக்கம் மிதந்தது. சிவகாமிக்கு 14வது வயதிலேயே கல்யாணமாகிவிட்டது. என்னை விட 1.5 வயது குறைந்த கல்யாணி 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாள். மேலத்தெரு ருக்குவுக்கு கூட கல்யாணமாகிவிட்டது. ஆனால் என்று கணக்கெடுத்து நெடுமூச்செறிவது அவள் வழக்கமாகிவிட்டது. அவள் இரவு நேரங்களில் தூங்கவா செய்தாள்? எப்படி தூங்க முடியும்? கடல் போல பெருமூச்சுடன் புரண்டு புரண்டு பொறுமுகிற மகளை பார்க்கும்போது அன்னைக்கு துயரமாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன செய்வது? அவ அதிர்ஷ்டம். அவ கையை பிடிக்க எவனும் வரமாட்டேங்கிறானே. எதுக்கும் வேலையும் பொழுதும் கூடி வரணும் என்று வருத்தப்படுவாள். தந்தை சங்கரன் பிள்ளை மகளுக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல் வாழவில்லை. அவரும் அங்கே இங்கே என்று எவ்வளவோ முயன்று பார்த்தும் சரியான மாப்பிள்ளையாக வந்து வாய்க்கவில்லை. அது போக இவ்வளவு நகை செய்து போடணும், பெண் பேருக்கு என்ன சொத்து எழுதி வைப்பீர்கள் என்றெல்லாம் கண்டிஷன் பேசினார்கள் பிள்ளையை பெற்றவர்கள். ஏதோ என்னால் ஆனதை செய்வேன். என் மகளுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாதா? சொத்து கித்துன்னு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் செத்த பிறகுதான் அதெல்லாம் பற்றி யோசிக்கணும். தெரிஞ்சுதா? எங்கள் வீட்டில் வச்சு கல்யாணத்தை சிறப்பாக செய்து பெண்ணை கூட்டி அனுப்புவேன். அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறது நானே தெரிஞ்சு செய்வேன். இப்படி கராராக பேசுவார் அவர். அது மற்றவர்களுக்கு எப்படி பிடிக்கும்? தாய்க்கு நல்ல இடத்து சம்பந்தம், பணக்காரனாக, படித்தவனாக, நல்ல உத்தியோகம் பார்க்கிறவனாக இருக்கணும். மாப்பிள்ளை, மாமியார், நாத்தனார் எல்லோரும் நல்ல மனுஷிகளாக இருக்கணும். அப்புறம் ராதா கண்ணை கசக்கிக்கிட்டு நிற்கப்படாது என்று சொல்லி வந்தாள். ராதைக்கு அழகாக, படித்தவனாக, நல்ல குணத்தோடு தன்னுடன் சிரித்து மகிழ்ந்து குடும்பம் நடத்துவனாக மணாளன் வரவேண்டும் என்று பிரார்த்தித்து குத்துவிளக்குக்கு பூஜை பண்ணி வந்தாள். வெள்ளி செவ்வாய் விளக்கை பொன் போல் பளபளக்கும்படி துலக்கி அழகாக குங்கும பொட்டிட்டு அரளிப்பூவும் பச்சிலையும் கலந்து கட்டிய சரம் சாத்தி பக்தி பூர்வமாக வணங்கி நின்று பூஜைகள் செய்தாலும் கூட விளக்கு நாச்சியார் அவள் வாழ்வில் ஒளி பிறக்க வகை செய்யவில்லை. வருஷங்கள்தான் ஓடின. எனக்கு ஏது கல்யாணம்? கல்யாணமே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் என்று குமுறினாள் ராதை. தன் மனக்குறையை சில பேரிடம் கூட அவள் வாய்விட்டு சொன்னதுண்டு. கல்யாணம் என்பது ஒரு வகை வியாபாரமாக மதித்து பேரம் பண்ணப்படுகிற இன்றைய மத்தியதர வகுப்பு குடும்பங்களிலே பிறந்த பெண்மனம் குமைந்து வாழ வேண்டியிருக்கிறது. பெண்ணின் உள்ளமும் உணர்வும் பெற்றவர்களுக்கு கூட தெரிவதில்லை. பெரும்பாலும் ராதையின் தந்தையும் தாயும் அதே தன்மையில்தான் இருந்தார்கள். பருவமங்கை வீட்டிலே அமைதியற்று காற்று போல தனிமையில் புழுங்குகிற போது இரவின் ஆழத்தில் அடைத்த கதவுக்கு பின்னால் தந்தை தாயின் மெல்லிய சிரிப்பும் இரகசிய பேச்சும் எழும். ராதை விழித்து கொண்டு படுக்கையில் கிடப்பாள். அவள் காதில் விழும் ஒலிகள் அவள் கற்பனைக்கு விஷவேகம் கொடுத்து தேகத்து நரம்புகளில் வெறியேற்றும். அவள் புரண்டு புரண்டு தவிப்பாள். பாவம், அனுபவங்கள் எவ்வளவோ பெற்று சுடரொளியாக திகழ வேண்டிய தருணி வாடி வதங்கும் கொடியாக மனதின் அரிப்பிலும் உணர்ச்சிகளின் கொதிப்பிலும் தன்னை கருக்கி கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவள் பார்வையில் சிவராமன் பட்டான். சிவராமன் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னவோ ஒரு உறவு. அவன் வீடும் அவர்கள் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்தன. ஒரே காம்பவுண்டு. 2 வீடுகளையும் தனியாக்கி விடுகிற அந்த வளைவுக்கு தெருவாசலும் கதவும் ஒன்றுதான். 2 வீடுகளும் ஒரே மாதிரி அமைப்பில் கட்டப்பட்டவைதான். அடுப்பங்கரை, பட்டாசாலை, திண்ணை முதலிய பிராந்தியங்கள், நடுவிலே வானவெளி, வீட்டு முகப்பிலே உயர்ந்த முற்றம் எல்லாம் இருந்தன. 2 வீடுகளுக்கும் பொதுவாக ஒரு பம்புதான் இருந்தது. அவன் அந்த பெரிய வீட்டில் தனியாகத்தான் இருந்தான். அவன் தாய் தந்தையர் எல்லோரும் இறந்து
பல வருஷங்களாகிவிட்டன. கடன் வகைகளில் சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போன பிறகு அந்த வீடும் ஏதோ கொஞ்ச நிலமும் மட்டும் தங்கி இருந்தன. சரிதான், சாகிற வரை சாப்பாட்டுக்கு போதும், வேலை கீழே ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை என்று முடிவு கட்டிவிட்டவன் அவன். தனது திட்டத்துக்கு குடும்ப வளர்ச்சி வீண் தடங்களாக அமையும் என்று எண்ணி கல்யாணமே வேண்டாம் என தீர்மானித்திருந்தான். எத்தனையோ பேர்கள் புத்தி சொல்லி பார்த்தும் கேட்காததனால் அவனா உருப்பட தெரியாதவன், எங்க உருப்பட போறான் என்று சமூக பெரியார்கள் கை கழுவிவிட்டார்கள். அதையெல்லாம் பற்றி அவன் கவலைப்படவில்லை. ஹோட்டலில் சாப்பிடுவது, இஷ்டம் போல் சுற்றுவது, திடீரென்று நினைத்து கொண்டு எந்த ஊருக்காவது பிரயாணம் கிளம்பிவிடுவது என்கிற தனது நியமங்களை ஒழுங்காக செய்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு 28-30 வயசு இருக்கும் என்று தெரிந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். அவன் ராதையின் நிலைமையை கவனித்ததுண்டு. பாழாகும் அந்த பெண்ணின் வாழ்வை எண்ணிக்கூட அவன் சில சமயம் வருத்தப்படுவதும் உண்டு. பாவம், இப்படித்தான் எத்தனையோ பெண்கள் சமூகத்திலே வதங்கி சாகிறார்கள். காலாகாலத்திலே கல்யாணமாகி அனுபவிக்க வேண்டிய சுகங்களையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் போகிற போது ஏக்கமும் சோகமும் தானாக வளர்கின்றன. பல வருஷங்களுக்கு பிறகு கல்யாணமானதும் கூட மகிழ்வு இருப்பதில்லை. ஏக்கமும் குமுறலும் ஹிஸ்டீரியாவிலே கொண்டு போய் விட்டுவிடுகின்றன. அப்புறம் பெண்ணுக்கு ஏதோ தெய்வ குற்றம், பிசாசு பிடிச்சிருக்கு என்று மருந்துக்கும் மந்திரத்துக்கும் பணம் கொட்டி அழுவாங்க. நல்ல குடும்ப வாழ்க்கை என்று அழுத்து கொள்வான். அவன் ராதையை அடிக்கடி பார்க்க முடிந்தது. அவள் அழகாகத்தான் இருந்தாள். பிரமாதமான அழகு இல்லை. இருந்தாலும் இவ்வளவு அழகு போதாதா பெண்களுக்கு? சில மூதேவிகள் இருக்குதே, கருங்குரங்கு மாதிரி. இருந்தும் இந்த பெண்ணுக்கு கல்யாணமாகவில்லை என்று அனுதாபம் எழும் அவளை பார்க்கும் பொழுது. ராதை அடிக்கடி அவனை பார்த்திருக்கிறாள். வீட்டின் ஜன்னலுக்கு பின்னால் நின்று கவனித்திருக்கிறாள். வாசற்படியில் நின்று நோக்கி இருக்கிறாள். தண்ணீர் எடுக்க பம்புக்கு போகும்பொழுதும் வரும்போதும் அவனை பார்க்க முடியும். முதலில் அவள் மனம் வெவ்வேறு விதமான எண்ணத்திற்கு விதை தெளிக்கவில்லை. ஆனால் காலம் ஓட ஓட கனவும் நினைவும் அவள் உள்ளத்தில் ஆசை தீயை கொழுந்து விட்டெழும்படி தூண்டின. அதன் பிறகு அவள் பார்வையில் தனி ஒளி தெரித்தது. அவள் கருவிழிகளில் மின்னிய ஒளியில் தனி அர்த்தம் இருந்தது. அவள் இதழ் கடையில் அவனுக்காக சதா சிரிப்பு காத்திருந்தது. அவன் பார்வையில் பட வேண்டுமென்று, அவனை பார்த்து கண்ணிலே கண்ணிட வேண்டுமென்று அவள் சிரத்தை எடுத்து அங்கும் இங்கும் நடைபழக ஆரம்பித்தாள். எழிலாக மிதந்தாள். ஒளியாக நின்றாள். ஒயிலாக சிரித்தாள். அவளிடம் ஏற்பட்ட மாறுதல்களை அவன் கவனியாமல் இல்லை. அவன் மனம் அறுக்கும். சில சமயம் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்வான். அதிகமாக போனால் எழுந்து வீட்டை பூட்டிவிட்டு வெளியே போய்விடுவான். அவள் உணர்ச்சி கிளுகிளுப்பு விசேஷமான செயல் மலர்ச்சிகளுக்கு தூண்டுதலாயிற்று. அவள் வாசல் படியில் நிற்கும்போது அவள் கை வளைகள் கலகலக்கும். நழுவாத மேலாடையை சரி செய்வது போல் மார்பில் கை நீந்தும். பிறகு மேலாடையை இழுத்துவிட்டு மறைந்து கிடந்த அழகை வெளிச்சமிட செய்யும். வளையின் கலகலப்பு அவன் விழிகளின் பிறழ்ச்சியை அங்கு இழுக்கும். அவள் சிரித்துவிட்டு வெட்டும் பார்வை சிந்தி தழுக்காக திரும்பி அழகு நடை நடந்து போவாள் வீட்டினுள்ளே. ஜன்னலின் பின்னே கலகல நாதம் பிறக்கும். களிநகை பூத்த முகம் மலரும். சில சமயம் தன் இரு கைகளையும் உயர தூக்கி சோம்பல் முறிப்பது போல் நீட்டி நெளித்து அழகின் அற்புதங்களை டாலடிக்க செய்வாள் கண்ணி. அவள் பாராத கோணங்கள் இல்லை. பார்வைக்காக அவள் சித்தரித்து காட்டாத வசிய போஸ்கள் இல்லை. அவனுக்கும் சிரிப்பு வரும். அனுதாபமும் பிறக்கும். கவரப்படாமலும் இல்லை. பெண்களுக்கு எப்படி எப்படி வசியக்கலை பயில வேணும் என்கிற உணர்ச்சி
தானாக கைவந்த வித்தையாக மிளிர்கிறது. அதை அவர்கள் சிரத்தையோடு வளர்க்கிற போது அற்புத கலையாக ஒளிர்கிறது என்று நினைப்பான். பருவக்கண்ணி ராதை சிதறிய கலையொளிகளைக் கண்டு களிக்கும் ரசிகனாக மாறாமல் இருக்க இயலவில்லை அவனால். அவள் தனது திறமையை மெருகிட்டு வளர்த்து வந்தாள். நாளுக்கு நாள் அவன் திண்ணையில் இருக்கும்போது அவள் திண்ணையோரமாக மெது நடை நடந்து கோணப்பார்வை சிந்தி போவாள். உடையலங்காரம் செய்து கொள்வதாக பம்மாத்து பண்ணி அவன் பார்வையில் படும்படி என்னென்னவோ செய்து சிரிப்பாள். திடீரென்று ஒரு நாள், என்ன மாமா, மணி என்ன ஆகுது என்று கேட்டு வைத்தாள். பிறகு சாப்பிட்டாச்சா என்று கேட்டாள். இப்படி ஏதாவது கேட்க சந்தர்ப்பங்களை சிருஷ்டித்து கொண்டாள் ராதை. அவள் போக்கு அவனுக்கு புரியாமல் இல்லை. ஆனாலும் அதை அவன் வளர்த்து பாராட்ட தயாராக இல்லை. என்றாலும் அதை தவிர்க்க அவள் இடம் கொடுப்பதாகவும் தெரியவில்லை. காலையில் போனால் இரவில் வீடு திரும்பும் தந்தை மகள் வாழ்விலே நேர்ந்த பரிணாமங்களை அறிய இடமே இல்லை. தாயின் அறிவுக்கு மகளின் மாற்றம் புலனாகவே இல்லை. தாய் வழக்கம் போல் தனது காரியங்கள், புலம்புதல்கள், குறைகூறல், வம்பளப்பு இவைகளில்தான் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாள். அவளுக்கு சந்தேகம் ஏற்படாதபடி சாமர்த்தியமாக நடந்து கொள்ளவா தெரியாது ராதைக்கு? ஒரு நாள் பகல் நேரத்தில் அவள் தாய் கூட வீட்டில் இல்லை. அடுத்த தெருவில் நடந்த விசேஷம் எதற்கோ போயிருந்தாள். அப்போது 10 மணி இருக்கலாம். சிவராமன் முற்றத்தில் கட்டிலில் படுத்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். திடீரென்று மாமா மாமா என்று ராதை பதறி கூப்பிடும் குரல் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அவள் நின்ற தோற்றம். அப்பொழுதுதான் அவள் குளித்து முடித்திருக்கிறாள். கரிய கூந்தல் அவிழ்ந்து புரண்டு தொங்கி நீர் சொட்டி கிடந்தது. பச்சை கரையிட்ட வெள்ளை நிற சேலையை ஈரமாக ஒற்றை சுற்றில் கட்டியிருந்தாள். பாக்கி மடித்து சுருட்டி தோளில் போடப்பட்டிருந்தது. அங்கங்கே நெளிந்தும் சுழித்தும் உடலோடு ஒட்டியிருந்த அந்த ஈரப்புடவை அவளது வெவ்விய தேகத்தை மறைத்தும் மறையாததுமாய் அழகை அதிகரித்து காட்டியது. வனப்புமிக்க சித்திரத்தை மறைக்க முயலும் கண்ணாடி தாள் போல. மாமா, அவசரமாக வாங்க, சீக்கிரம் வாங்கலேன், பெரிய தேளு என்று பரபரப்போடு அவள் வலது கரத்தை நீட்டி அசைத்து கூப்பிடும்போது அவன் பார்வை மறையா அழகாய் மிளிர்ந்த அவள் தோள் மீது பட்டு மஞ்சு மூடிய குன்றுகள் போல் தோன்றிய மார்பு மேடுகள் மேல் பதிந்தது. அவசரமாக எழுந்த சிவராமன் திகைத்து நின்றான். தனியாக பருவமங்கை இருக்கும் வீட்டிற்குள் போகலாமா என்ற தயக்கம் பிறந்தது. ஐயோ, தேளு ஓடி போயிடுமே, அப்புறம் பயந்துக்கிட்டே அவள் பதறி கூறினாள். அவன் துணிந்து போனான். வீட்டினுள் நுழைந்ததும், எங்கே பார்த்த என்று கேட்டான். ஆனால் அவன் எதிர்பாராதது நடந்தது. மாமா என்று தாவி அவனை கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டாள் கன்னி ராதை. அவன் தலையை இழுத்து உதடுகளில் முத்தமிட துடித்தாள். அவள் உடல் கொதித்தது. ஈரத்துணியின் குளுமைக்கும் மேலாக அவளது தேகத்தின் கதகதப்பை அவன் உணர்ந்தான். அவனுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. அவன் தேகத்திலும் சூடேறுவது போல் இருந்தது. என்ன இது ராதா, ச்சே, தள்ளிப்போ என்று அவளை விளக்க முயன்றான். அவளோ இறுக அணைத்து அவளது கனல் உதடுகளை அவன் உதட்டிலே பொருத்தினாள். அவளை ஆட்டி வைத்த பருவத்தின் பிசகு அவனையும் உலுக்கியிருக்கும். அதற்குள்ளாக ராதா ராதா என்று வெளியே தெருவாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. மறுபடியும் ஒலித்தது அந்த அழைப்பு. ராதையின் கைகள் நழுவி விழுந்தன. இது நல்லாவே இல்லை ராதா, இப்படியா புத்தி கெட்டு போறது என்று எச்சரித்துவிட்டு வேகமாக நடந்து தனது வீட்டுக்குள் புகுந்து மறைந்தான் அவன். வெளிவாசல் கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? கூப்பிட கூப்பிட ஏன்னு கேளாமல் என்று கேட்ட தாயின் குரலும் குளிச்சு
தலை தோட்டிட்டு நின்னேன். சேலையை புழிஞ்சு கட்டிட்டு தானே வர முடியும் என்ற மகளின் குரலும் அவன் காதில் விழுந்தன. அவன் நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டிருந்தது. என்ன துணிச்சல்! வயது வந்த புள்ளைய வருஷ கணக்கா வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தால் இப்படித்தான். காலாகாலத்தில் எவனுக்காவது கட்டி கொடுத்து அனுப்பாமல் தாய் தகப்பன்மாறு மட்டும் குஷாலா இருந்தால் மகள் தனக்கு வழி தேடத்தானே துணிஞ்சிட்டு போறா என்று எண்ணினான். ச்சே, வீணா கெட்ட பேர் எதுக்காக ஏற்கணும்? சங்கரன் பிள்ளைக்கு தெரிஞ்சால் அவரு மகளை நான் தான் கெடுத்து விட்டேன்னு கோபிப்பாரு. பொதுவா ஊர்ல நடப்பது இதுதானே. பெண்கள் துணிந்து ஒரு காரியத்தை செய்து போட்டாலும் கூட பழி ஆண்கள் மேலே தானே விடுது. நாளைக்கே நான் ஊர் சுற்ற போக வேண்டியதுதான். இந்த பெண் கல்யாணமாகி புருஷ வீடு போய் சேர்ந்தாள்னு தெரிஞ்சதுதான் திரும்பணும். திரும்பவும் இது மாதிரி விபரீதத்துக்கு இடம் ஏற்படாது என்று தீர்மானித்து கொண்டான். ராதையும் அவள் தாயும் அவர்கள் வீட்டு அடுப்பங்கரைக்கு போய்விட்டார்கள் என்று தெரிந்ததும் மெதுவாக தன் வீட்டு கதவை பூட்டிவிட்டு தெருவாசல் கதவையும் இழுத்து சாத்திவிட்டு வெளியேறினான். ராதையை அவன் திரும்ப பார்க்க விரும்பவே இல்லை. சிவராமன் பகல் பூராவும் எப்படியோ பொழுதுபோக்கிவிட்டு இரவிலும் சினிமா பார்த்துவிட்டு வெகுநேரம் கழித்தே வீடு திரும்பினான். அவன் கண்கள் அடுத்த வீட்டு பக்கம் பாய்ந்தது. அங்கு இருளும் அமைதியும் நிலவின. அவன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். நல்ல வேலை, எல்லாரும் தூங்கியாச்சு. அதிகாலையில் எழுந்து முதல் ரயிலை பிடிக்க வேண்டியதுதான் என்று நினைத்தான். தெருவாசல் கதவை தாளிட்டுவிட்டு வழக்கம் போல் முற்றத்தில் கட்டிலை இழுத்து போட்டு படுத்தான். அயர்ந்து தூங்கிவிட்டான். கதவு தாளிடும் ஓசையும் கட்டிலை இழுத்த சப்தமும் அடுத்த வீட்டில் தூங்கியும் தூங்காத நிலையில் புரண்டு கிடந்த ராதைக்கு அலாரமாக உதவின. அவள் விழித்து கொண்டாள். அவளுக்கு கொதிப்பு தணியவில்லை. பொறிப்பட்டு கனன்ற உணர்வு தீ மங்கவில்லை, மடியவில்லை. தனக்கு உணவு பெற்று திருப்தியுற்ற பிறகுதான் ஒரு மாதிரி ஒடுங்கும். அவள் உடற்பசியும் உள்ளத்த அரிப்பும் அவளுக்கு துணிவு தந்திருந்தன. அவள் பல பல எண்ணங்கள் வளர்த்தபடி கிடந்தாள். மெதுவாக எழுந்து கடியாரத்தை பார்த்தான். மின்மினி பூச்சி போல் மினுத்த ரேடியம் டயல் மினுக்கி காட்டியது. அப்போது மணி 2:15 என்பதை. எங்கும் அமைதி. அவள் மெதுவாக ரொம்ப ஜாக்கிரதையுடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். வெள்ளியை காய்ச்சி ஊற்றியது போல பால் நிலவு நின்று காய்ந்தது. நிலவும் இருளும் படிந்து கிடந்தன. அவ்வீட்டு வளைவின் வானவெளியிலே அவள் அடுத்த வீட்டு முற்றத்தின் பக்கம் போனாள். இடைவெளியில் படிந்து கிடந்த நிலவின் ஒளிவீச்சால் இருள் கவிந்திருந்த அந்த முற்றம் வெளியிட்டிருந்தது. சுவரோரத்தில் கட்டிலில் அவன் அயர்ந்து தூங்கி கிடந்தான். ராதை மெதுவாக அவன் அருகில் போனாள். அவன் அழகை அள்ளி பருகினாள். ஏதோ இனிய கனவு துயிலில் அவனோடு கொஞ்சிக் கொண்டிருந்தது போலும். அவன் உதடுகளில் சிரிப்பு நெளிந்திருந்தது. அவன் என்னவோ முனகியபடி புரண்டான். தன்னை பார்த்து விழித்து கொண்டுதான் முனகுகிறானோ என்று திடுக்கிட்டாள் ராதை. இல்லை, வெறும் கனவு. அவளுக்கு சிரிப்பு வந்தது. அவனையே பார்த்து நின்ற கன்னி துணிந்து விட்டாள். ஆழ்ந்த இருட்டு, நல்ல நிலவு, நெடு இரவின் தனிமை. கனவிலே மிதக்கும் அவன், உணர்ச்சி மீறிய அவள். சந்தர்ப்பம் சிரித்தது. ராதை புன்னகையோடு அவன் அருகில் ஒண்டினாள். அவனை இழுத்து அணைத்து உதடுகளில் சூடாக முத்தமிட்டு கழித்தாள். அவன் கனவு அவளுக்கு துணை செய்தது. கனவின் உயர்வு என்ற மயக்கத்தோடு சடக்கென்று விழித்த அவன் இனிய நனவிலே சிக்கியதை உணர்ந்ததும், ராதா என்றான் மெதுவாக. நான் தான், பேசாமல் இருங்கள் என்று ரகசியம் பேசினாள் அவள். அவன் என்ன கட்டையா? உணர்ச்சி வெற்றி பெற்றது. அது நடந்தது 4 வருஷங்களுக்கு முன்பு. அது மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. விடியற்கால கோழி கூவிய போது ராதை சிரித்தபடி துள்ளி எழுந்து
அவனுக்கு அன்பு முத்தம் அளித்துவிட்டு வீட்டினுள் போய் தனது இடத்திலே படுத்துவிட்டாள். அவன் ஆற்றங்கரை நோக்கி போய்விட்டான். திரும்பி வந்ததும் யாத்திரா மார்க்கத்துக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவன் போவதை ஜன்னலுக்கு பின் நின்று ஏக்கத்தோடு வருத்தத்தோடு கவனித்து கொண்டிருந்தாள் ராதை. அவன் அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவன் 2-3 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வந்தபோது, என்ன சிவராமோ, ராதை கல்யாணத்துக்கு கூட வராம இருந்துட்டியே என்று வரவேற்பும் வருத்த உரையும் அளித்தார் சங்கரன் பிள்ளை. வர முடியல, அங்க இங்கேன்னு பிரயாணம் அப்படி இழுத்துக்கிட்டே போயிடுத்து என்று சொன்ன சிவராமன் ராதையின் வாழ்க்கை விவரங்களை விசாரித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் திரும்பி வந்தான் என்பதை காட்டிக்கொள்ளவில்லை. சங்கரன் பிள்ளை எவ்வளவோ முயன்றும் வேறிடம் கிடைக்காமல் தூரத்து ஊரில் வேலை பார்க்கும் ஒருவருக்கு 2ஆம் தரமாக ராதையை கட்டி கொடுத்திருக்கிறார். மாப்பிள்ளைக்கு 45 வயது இருக்கும். முதல் மனைவி குழந்தைகள் எதுவும் விட்டு போகவில்லை என்கிற விவரங்களை அவனுக்கு சொன்னார். அவனும் புதிதாக அறிந்து கொள்பவனைப் போல தலையாட்டி வைத்தான். மாப்பிள்ளைக்கு 45 வயசுங்கிறது என்ன பெரிய வயசா? அதொன்னும் இல்லை. சொல்லப்போனா வயசானவங்க தான் பொண்டாட்டிய அருமையா செல்லமா அவளுக்கு குறை எதுவும் இல்லாம கண்ணு போல கவனிச்சுப்பாங்க. எங்கேயாவது ராதை சௌக்கியமா இருந்தால் சரிதான் என்று முடிவுரை கூறினார் தந்தை. ஆமாம் போட்டு வைத்தான் அவன். உணர்ச்சி விதைத்த அந்த விபரீத நாடகத்திற்கு பிறகு சிவராமனுக்கு ராதையை சந்திக்க வேண்டுமென்றாலே என்னவோ போலிருந்தது. அவள் தாய் வீடு வருகிறாள் என்று கேள்விப்பட்டதுமே அவன் எங்கேயாவது பிரயாணம் கிளம்பி விடுவது உண்டு. ராதையின் கணவன் ரொம்ப தொலைவிலுள்ள ஊரில் உத்தியோகத்தில் இருந்ததால் அவளும் அடிக்கடி பிறந்தகம் வர முடியாமல் போயிற்று. அப்படியும் கூட ஒரு முறை அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. அப்போது அவள் கன்னம் சிவக்கவும் இல்லை, அவள் நாணி கோணி தயங்கவும் இல்லை. சகஜமாய் பேசினாள். அவனுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது. அன்று அவள் கேட்டாள், உங்களுக்கு கல்யாணமாகிவிட்டது என்று கேள்விப்பட்டேனே என்று. ஆமா, அவள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாள் என்று சொன்னான். ஏது, கல்யாணமே பண்ணிக்கொள்ளப் போவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே என்று குறும்பாக சிரித்தாள் ராதை. எல்லாம் நாம் நினைக்கிறபடியா நடக்குது. திடீர்னு எதிர்பாராமல் என்னவெல்லாமோ நடந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறது என்று கூறி வெளியே போய்விட்டான் சிவராமன். அந்த சந்திப்பு நடந்து கூட 3 வருஷங்கள் போய்விட்டன. அவன் மனைவி இறந்து போனாள். அதற்கு பிறகு அது கூட 1.5 வருஷங்களுக்கு முன்பு. இதையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது காலம் என்ன வேகமாக ஓடுகிறது பார் என்று வியக்கத் தோன்றும். காலம் சில சமயம் மீண்டும் மீண்டும் எதிரொலிக்கவும் செய்யும் என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவன் ராதையை பார்த்து வர அவள் வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சாதித்தான். ஆனால் அவளது பெற்றோர்களே வர முடியாமல் போனதால் அவனுக்கு பழம் நினைவுகள் உதைப்பு கொடுத்தன. அநேகமாக அவள் மறந்திருப்பாள். அவள் வாழ்வின் போக்கு அவளை புதியவளாக மாற்றியிருக்கும் என்று நினைத்தான். அவள் மாறவில்லை என்கிற உண்மை புரிந்ததும் அவனுக்கு குழப்பம்தான் ஏற்பட்டது. ராதை மாறவில்லைதான். காலம் அவள் மனப்பண்பிலே மாறுதல் எதுவும் விதைக்கவில்லை. சூழ்நிலையும் வாழ்வின் மறுமலர்ச்சியும் அவளது பழைய நினைவுகளை திரையிட்டு மூடினவே தவிர ஆழ புதைத்து மறதி சமாதி கட்டிவிடவில்லை. ராதையின் கணவர் வயதானவர்தான். அவளை அன்புடன் நடத்தி வந்தார். என்றாலும் அவள் மீது அர்த்தமற்ற காரணமற்ற சந்தேகம் வளர்ந்து வந்தது அவர் உள்ளத்தில். அவள் மீது தவறு எதுவுமில்லை. அவருக்கு தன்னிடமே நம்பிக்கை இல்லாததுதான் காரணம். இளம் பெண்ணை வயதான தன்னுடைய அன்பு திருப்திப்படுத்துமோ படுத்தாதோ என்கிற ஐயம் அளவுக்கு அதிகமான உபசரிப்புகள் காட்டவும்
அர்த்தமற்ற சந்தேகங்கள் கொள்ளவும் இடமளித்தது. அவளை திருப்திப்படுத்த பட்டாடைகளும் நகைகளும் வாங்கி தருவார். தினந்தோறும் மல்லிகைப்பூ வாங்கி சூட்டுவார். அழகாக தலைப்பின்னி பூச்சூடி வண்ணப்பட்டுடுத்தி தனது அலங்கார பெருமையை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற பெண்மை பண்போடு அவள் வாசலில் நிற்கும்போதே போகிறவர் வருகிறவர்கள் பார்வை அவள் மீது படவும் அவள் முகத்தில் எழும் சிரிப்பை காணும்போது அவருக்கு எரிச்சல் கிளம்பும். முதலில் அவரே தூண்டிவிட்டு பிறகு மௌன ஆதரவு தந்து பொறுத்து கொள்ள முடியாத பக்குவ நிலையை அடைந்தார் அவர். என்னத்துக்கு ராதா இந்த தேவடியாத்தனமெல்லாம் என்று சில சமயம் சீறி விழுவார். முதலில் அவருக்கு கௌரவம் கொடுத்த ராதை வர வர அவரது கருத்துக்களை அலட்சியம் செய்யலானாள். அவள் தனது இஷ்டம் போல் அழகு செய்து மினுக்கினாள். பெருமையோடு திரிந்தாள். ஆனால் அவள் கணவனை ஏமாற்றவில்லை. அவருக்கு வஞ்சகம் நினைக்கவில்லை. நித்திய கன்னியாகவே இருந்துவிட நேரிடுமோ என்று இருந்த அச்சத்தை மாற்றி அவளுக்கு மஞ்சளும் பூவும் மதிப்பும் நிறைந்த புது வாழ்வும் பெருமையும் வசதிகளும் தந்த கணவனுக்கு தான் கடமைப்பட்டவள் என்ற நன்றி நினைவு அவளுக்கு இருந்தது. நகையிலும் பட்டாடைகளிலும் அழகு செய்து பெருமைப்பட்டு கொள்வதிலும் திருப்தி கண்டு வந்தாள் ராதை. அந்த நினைவு பூமியிலே தன் வாழ்விலேயே புது அனுபவம் கற்க முடிந்த அமர இரவை பற்றிய எண்ணம் மக்கி போகவில்லை. அது கிளர்த்தெழுந்து வேரோடி கொடி பரப்பி நன்றாக மலர்ந்து தலையசைத்து மிளிர்ந்தது. அந்த நனவு சம்பவத்தின் கனவுகள் என்றும் பசிய நினைவாகி அவளுக்கு மகிழ்வு தந்தன. சிவராமனை எண்ணும் போதே அவளுக்கு சிரிப்பு வரும். திரும்ப அவரை சாவகாசமாக சந்தித்து பேச முடியவே இல்லையே என்ற வருத்தம் அவளுக்கு இருந்தது. அந்நிலையிலேதான் சந்தர்ப்பம் அவளுக்கு மீண்டும் துணை செய்தது. சிவராமன் வருவதற்கு முன்னதாகவே அவனுக்கு கட்டியம் கூறி வந்து நின்றது அவள் தந்தை எழுதியிருந்த கடிதம். அது வந்ததிலிருந்து 2 தினங்களாக அவள் அவன் வரவை எதிர்நோக்கி காத்திருந்தாள். அவர் அதை மறந்தாலும் மறந்திருப்பார் என்று எண்ணிய ராதைக்கு இல்லை என்று அறிவுறுத்தியது அவன் குழப்பம். அவன் குழப்பம் கண்டு அவள் சிரித்தாள். மத்தியான சாப்பாட்டுக்கு வந்தார் ராதையின் கணவன். அவனை வரவேற்றார், உபசரித்தார். ராதை சிவராமனுக்கு காட்டிய உபசாரணைகளும் அவள் பெற்ற மகிழ்வும் அதிக சிரத்தையோடு அவள் தன்னை அழகு செய்து கொண்டு மினுக்கிய போக்கும் அவர் மனதில் என்னவோ செய்தது. அது மறைந்தது. அவன் சீக்கிரமே ஊருக்கு போக வேண்டும் என்று அவசரப்பட்ட போது, நாளைக்கே திரும்பிடலாம் நினைக்கிறேன் என்று சிவராமன் சொன்னபோது ராதை கணவன் முகத்தை பார்த்தாள். அவருக்கு மகிழ்வுதான் என்றாலும் உபச்சாரத்துக்காக சொல்லி வைத்தார். என்ன தம்பியா பிள்ளை, அவ்வளோ அவசரம்? இவ்வளவு தூரம் வந்ததோ வந்தாச்சு, பொங்கல் கழிச்சு தான் போங்களே. அங்கே என்ன காரியம் கெட்டு போக போகுதா நீங்கள் இல்லாம? ராதை முகத்தில் மகிழ்வு பொங்கியது. ஆமாம், 2 நாள் தங்கி இருந்து விட்டு தான் போகணும். அப்படி என்ன அவசரமா? வந்த உடனே திரும்பி போகணும்னு என்று சொன்னாள். சிவராமன் ஒன்றும் பேசவில்லை. நாளைக்கு உறுதியாக சொல்லிவிட்டு இஷ்டம் போல் கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் செய்துவிட்டான் அவன். அதனால் வீணாக எதற்கு வாக்குவாதம் என்று நினைத்தான். ராதையின் கணவன் மறுபடியும் ஆபீஸுக்கு போய்விட்டார். சிவராமன் மத்தியானத்துக்கு மேல் வீட்டில் தங்கி இருப்பானேன், ஊரையாவது சுற்றி பார்க்கலாமே என்று நினைத்தான். தனது எண்ணத்தை அவளிடம் அறிவித்த போது, அதெல்லாம் இப்போ எதுக்கு, வந்த அலுப்போடு படுத்து தூங்குங்க, சாயங்காலம் காப்பி சாப்பிட்டு விட்டு வெளியே போகலாம் என்றாள். டிஃபன் என்ன பண்ணலாம் என்று கேட்டாள். விசேஷமாக எனக்குன்னு எதுவும் வேண்டாம், வழக்கம் போல் செய்வதை செய்யேன் என்று
சுரத்தில்லாமல் அவன் பேசியது அவளுக்கு ஏமாற்றமே தந்தது. இருந்தாலும் அவனுக்கு அதிகம் பிடிக்கும் என்று அவள் நினைத்த பலகாரங்களை செய்து காப்பி போட்டு கொண்டு வந்து வைத்தாள் ராதை. இதெல்லாம் ஏன் வீணாக என்று அவன் அழுத்து கொண்டது அவளுக்கு சிரிப்பு தந்தது. அவன் காப்பி சாப்பிடும்போது அவள் திடீரென்று கேட்டாள், நாம் சினிமாவுக்கு போகலாமா என்று. அவள் இல்லாம எப்படி போறதே? வேண்டாம் என்றான். நல்ல படம் ஓடுது இப்போ. அவர்களிடம் எத்தனையோ நாளாத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சினிமா பார்க்க நேரம் ஏது? எப்போ பார்த்தாலும் வேலை வேலை. நாம் சினிமாவுக்கு போனால் அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே வந்துடலாம் என்று ஆர்வமாக சொன்னாள் அவள். அவன், முடியாது, அவளுக்கு தெரிஞ்சா கோபப்படுவாக, அதெல்லாம் வேண்டாத வேலை என்று கூறி அவளுக்கு ஏமாற்றம் அளிக்க நேர்ந்தது. அவன் ஊரை சுற்றிவிட்டு இரவு நேரத்தில் வந்து சேர்ந்தான். அவன் வருவதற்கு முன்பாகவே அவர் வந்திருந்தார். அவர் அன்று சீக்கிரமாகவே திரும்பிவிட்டார். அவர் எதிர்பார்த்தது போல் இல்லை. அவன் வீட்டில் இராமல் சும்மா சுற்ற போய்விட்டான் என்று தெரிந்ததும் அவருக்கு சந்தோஷமே பிறந்தது. நல்ல மனுஷன் என்று சொன்னது அவர் மனம். இரவில் 10:30 மணி வரை ஊர்க்கதைகள் பேசி பொழுது போக்கிவிட்டு தூங்கப் போனார்கள் அவர்கள். ராதையும் கணவரும் மாடி அறைக்கு போனார்கள். சிவராமன் கீழே தாழ்வாரத்தில் படுத்துக்கொள்கிறேன் என்று பிடிவாதம் செய்துவிட்டான். அது வானவெளியை அடுத்து இருப்பதால் காற்றோட்டம் இருக்கும், நல்ல தூக்கம் வரும் என்று சொல்லிவிட்டான். அப்படியே படுத்தும் நன்றாக தூங்கத் தொடங்கிவிட்டான். எவ்வளவு நேரம் இருக்கும் என்று தெரியாது. திடுக்கிட்டு விழித்தான் சிவராமன். அவன் முதுகில் ஏதோ பூச்சி ஊறுவது போன்ற உணர்ச்சியால் அவன் திடுக்கிட்டான். பக்கத்தில் கரிதாய் நெடியதாய் யாரோ அல்லது எதுவோ ஒன்று நிற்பது போல் தோன்றியது. யாராவது தானா அல்லது பிரம்மையா என்று தீர்மானிக்க முடியாமல் அவன் திகைத்தான். திடீர் விழிப்பு ஏற்படுத்திய அதிர்ச்சி அவனுக்கு அர்த்தமற்ற நடுக்கம் கொடுத்தது. பக்கத்தில் மல்லிகைப்பூ மனம் கம்மென்று பரவி நிற்பதையும் பெண்மையின் தனீரக வாசனை அலைகள் நிலவுவதையும் அவன் உணர முடிந்தது. எங்கே இருக்கிறோம் என்ற தெளிவு பிறந்ததும் அவன் உள்ளத்து குரல் ராதா என்ற சொல்லாக உதிர்ந்தது. என்று குழைந்து அவன் அருகில் உட்கார்ந்து குனிந்தாள் ராதை. என்ன இது ராதா என்று அவன் அவசரமாக எழ முயன்ற போது அவள் அவனை படுக்கையிலேயே அழுத்தி உதடுகளில் உணர்ச்சியோடு முத்தம் பதித்தாள். என்ன ராதா? அவர் எழுந்துவிட்டாள். அப்புறம் என்று நடுக்கத்தோடு சொன்னான். அவர் தூங்க ஆரம்பித்தால் செத்த பிணந்தான். இனிமேல் விடிய காலம் 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்பார். நீங்க என்ன இப்படி பயந்து சாகுறீங்க என்று கிளுகிளுத்தாள் மங்கை. இது நல்லா இல்லை. கல்யாணமாகி குடியும் குடித்தனமுமாக இருக்கும்போது மேலே பேச முடியவில்லை. அவனை அவள் பேசவிட்டால்தானே. முத்தமழை பெய்து கொண்டிருந்தது அவன் முகத்தில். இதுவரை அந்த கிழடுக்கு நான் துரோகம் செய்யாமல் இருக்கிறேனே, அதற்கே அது சந்தோஷப்படணும். ஆனால் அது எடுத்ததுக்கெல்லாம் சந்தேகமும் கோபமும். சை என்று முணங்கினாள் ராதை. உங்களுக்கு முந்திய இரவு ஞாபகம் இருக்குதா என்று கேட்டு சிரித்தாள் ராதை. அப்போ என்னவோ அப்படியாச்சு. இப்போவும் நான் ஒன்றும் மாறி போகலை என்று கூறி அதற்கு உறுதிப்பதிவு போல இதழோடு இதழ்கள் பதித்தாள் அலங்காரி. விடிந்தது. எதுவுமே நடவாதது போல் நடந்து கொண்டாள் ராதை. எழுந்து உட்கார்ந்து சாவதானமாக வெற்றிலை போட்டு கொண்டிருந்த ராதையின் கணவன் வாய்க்காலுக்கு போய் குளித்துவிட்டு வந்த சிவராமனை பார்த்ததும், ஏது நீங்க அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வந்தாச்சு போல இருக்கு என்று அதிசயப்பட்டார். சாப்பிட்டு விட்டு அவர்
ஆபீஸுக்கு போகும் முன்பு சிவராமன் அவரிடம் தீர்மானமாக அறிவித்து விட்டான். இன்று மத்தியான ரயிலுக்கு ஊருக்கு போறேன், அங்கே முக்கியமான அலுவல்கள் இருக்கு என்று. அவருக்கு அவன் முடிவு திருப்தியே தந்தது. எனினும் ஒப்புக்கு சொல்லி வைத்தார். 2 நாள் தங்கிவிட்டு போகலாம். நீங்க என்னடானா இப்படி அவசரப்படுறீங்க? சரி, போயிட்டு வாங்க. அவர் போன பிறகு ராதை சிரித்தபடி முன்வந்து நின்றாள். ஊருக்கு போறீங்களாக்கும்? ஏன், இன்னும் 1 நாள் இருந்துவிட்டு போங்களேன் என்றாள். அவன் பரபரப்போடு, போதும் அம்மா, உபச்சாரம், நான் போய் வருகிறேன் என்று கூறினான். அவன் அப்படி சொன்ன தினுசு அவளுக்கு சிரிப்பே தந்தது. நீங்க போனா என்ன, பொங்கல் கழிச்சு 1 வாரத்தில் நான் அங்கே வந்து சேருவேன். அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க என்றாள் குறும்பாக சிரித்தபடி. நீ வரப்போறியா? எப்போ? ஏன், அதுக்கு முன்னாலேயே எங்கேயாவது ஓடி போகலாம்னு கேட்குறேளா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் ராதை. தொடர்ந்து அவள் கணவன் சொன்னதைப் போலவே நடித்து கூறினாள். ஐயோ பாவம், நல்ல மனுஷன். அவளுக்கு அதிகம் சிரிப்பு பொங்கியது. சிரித்தாள். பண்ணையார் வீட்டு காளைகளின் கழுத்திலே கட்டியிருக்கும் மணி சலங்கைகளை குலுக்கி ஒலி எழுப்புவது போல கலகலவென்று சிரித்தாள் ராதை. சிவராமன் அவளையே பார்த்தான். அவனுக்கும் சிரிப்பு வந்தது. சிரித்தபடி, சரி போய் வாரேன் என்று சொல்லி தெருவில் இறங்கினான். போனதும் காகிதம் போட வேண்டாம், 1 வாரத்தில் நானே வந்து சேருவேன் என்று சொல்லி வாசல்படி வரை வந்து சிரித்து வழி அனுப்பினாள் ராதை. ரயிலேறிய பிறகு கூட அவளது சிரிப்பின் ரீங்காரம் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டிருந்தது. கதை முடிந்தது. நன்றி, வணக்கம்.